செந்தில் பாலாஜியை நீங்க அமைச்சரவையிலிருந்து வெளியே அனுப்புவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் எம்ஆர்கே விஜயபாஸ்கர். எம்ஆர்கே விஜயபாஸ்கருடைய பினாமியான பிரகாஷும் இவரும் சேர்ந்து பல கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்தில் சம்பாதிக்கிறார்கள். எம்ஆர்கே விஜயபாஸ்கர் கைத்தறி பவர்லூம் மிஷின் போடணும். இதுக்கு அவருக்கு 20 ஏக்கரா நிலம் வேணும். பிரகாஷ்ட 20 ஏக்கரா நிலம் இருக்கு. அந்த நிலத்தை கேட்கிறாரு, அவரு கொடுக்க மாட்டேங்கிறார். பிரகாஷுக்கு அவருக்கு சண்டை. பிரகாஷை கடத்துறாரு, பிரகாஷுடைய மகளையும் மனைவியும் கடத்துகிறார். அந்த நிலத்தை சென்னையில வச்சு எழுதி வாங்குறாங்க. எம்ஆர்கே விஜயபாஸ்கர் யாரை வேண்டுமானாலும் கடத்துவார். அதுக்கு உறுதுணையா ரெஜிஸ்ட்ரார் இருப்பார், காவல்துறை ஆய்வாளர் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. கரூர்ல புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டில் தான் இருந்திருக்காரு. அந்த பண்ணை வீட்டை கொண்டு போய் பிரகாஷை காமிச்சிருக்காரு, இந்த வீட்டில் இருக்காரு பிடிங்கன்னு. கரூர் காவல்துறை பிடிக்கவே இல்லை. கரூர் காவல்துறைக்கு நீங்க எம்ஆர்கே விஜயபாஸ்கர் கனமாக கவனித்திருப்பார். இது திமுக, அது அதிமுக, ரெண்டு பேரும் ஒரே கொள்ளதான். ரெண்டு அரசுகளையும் தொடை தெரியணும், அப்பதான் இந்த நாடு உருப்படும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நில மோசடியில மாட்டியிருக்கதாகவும் அந்த நில மோசடி 100 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கதா தகவல் வந்திருக்கு. இது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர். இந்த ஒன்றிய செயலாளர் எப்படி போக்குவரத்து துறை மந்திரி ஆகிறாருன்னா, இப்போ முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் திமுகவில் சேர்ந்த பிறகு கலால் துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ சிறையில். ஓகே. திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திமுக இந்நாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜியும் சிறையில். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கரும் சிறையில். கரூரை பொறுத்தவரை கரூர் திருச்சி பொருளாதார ரீதியாக வளமான பகுதி. கரூர் ஆற்று மணல் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளமான பகுதி. கரூரில் யார் அமைச்சரானாலும், யார் மாவட்ட செயலாளர் ஆனாலும், யார் மந்திரி ஆனாலும் குறைந்தது 1000 கோடி ரூபாய்க்கு வருடத்திற்கு சொத்து சேர்க்கக்கூடிய வளமையான நகரம். சாதாரண கிளை செயலாளராக இருந்த செந்தில் பாலாஜி தான் திமுகவினுடைய கொங்கு மண்டல தூணாக மாறிப்போனார். அதே போல தான் ஜெயலலிதாவினுடைய குட்புக்கில் இருந்த முன்றைய அதிமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓபிஎஸ்ஐ ஓவர்டேக் பண்ணுகிற அளவுக்கு, அதாவது முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி ஜெயலலிதா சிறைக்கு போனால் ஓபிஎஸ் முதலமைச்சர், ஓபிஎஸ்க்கு பதிலாக செந்தில் பாலாஜி முதலமைச்சர் ரேஸுக்கு வருவதற்கு இளவரசி குடும்பத்தின் மூலம் தயாராயிட்டார். இதற்காகவே செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியே அனுப்புவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் எம்ஆர்கே விஜயபாஸ்கர். இந்த விஜயபாஸ்கரை ஒரு பத்திரிகையாளரும் அதிமுகவினுடைய ஒரு ஊடகவியலாளரும் சேர்ந்து தான் இந்த எம்ஆர்கே விஜயபாஸ்கரை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடிச்ச பிறகு இவர் போக்குவரத்து துறை அமைச்சர். போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் மிக சாதாரணமான ஒரு மின்சார உபரி பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சாதாரண கடை வைத்திருந்தவர் தான் இந்த பிரகாஷ், புகார்தாரர். இவர் நாமக்கல் பரமத்தி வேலூரில் சாதாரண ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருந்தவர். இந்த எலக்ட்ரிக் கடை வைத்திருந்த பிரகாஷ் என்பவர் விஜயபாஸ்கரோடு எப்படி நெருக்கமாகிறான்னா, டெல்லியில் தயாரிக்கக்கூடிய போலி மின்சார சாதனங்களை அரசுக்கு சப்ளை செய்வதற்காக நீங்கள் எம்ஆர்கே விஜயபாஸ்கர்கிட்ட வர்றாரு. விஜயபாஸ்கர் வந்த பிறகு பல கோடிக்கணக்கான ரூபாய் மின்சார போலி உதிரி பாகங்கள், நீங்கள் ஏறக்குறைய சென்னையில் மட்டும் 4800 பஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டுக்கு. தமிழ்நாடு முழுக்க 15000 பஸ் இருக்குது. இந்த 15000 பேருந்துகளுக்கு தேவையான மின்சார உதிரி பாகங்களை சப்ளை செய்கிறவர் தான் பிரகாஷ். இந்த பிரகாஷ் பல கோடி ரூபாய்க்கு மின்சார போலி உதிரி சாதனங்களை, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய நம்பர் 2 ஐட்டங்கள் மார்வாடி பண்ணுறாலும், நம்ம கைத்தான்னு இப்போ ஃபேனில் போட்டிருக்கோம், அது கைத்தானா இருக்காது. உஷான்னு பேர் போட்டிருக்கோம், அது உஷாவாக இருக்காது. ஓகே. கெல்வினேட்டர்னு பேர் இருக்கும், டூப்ளிகேட்டு சாமானம், அதில் கெல்வினேட்டராக இருக்காது. ஓ ஜென்ரல்னு ஏசி இருக்கும், அது ஓ ஜென்ரலாக இருக்காது. எல்லாமே
டெல்லியில் தயார் செய்யப்படுகிற போலி உதிரி பாகங்கள். இதை அரசுக்கு சப்ளை செய்கிறவர் தான் இந்த எம்ஆர்கே விஜயபாஸ்கருடைய பினாமியான பிரகாஷும் இவரும் சேர்ந்து பல கோடி ரூபாய் அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சம்பாதிக்கிறார்கள். எந்த காலம்யா? 16 to 21, 11 to 16 சார்? 16 to 21. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு. அப்போ இந்த காலகட்டத்தில் பல கோடி ரூபாய்க்கு சொத்து சேருது, பிரகாஷுக்கும் சேருது, எம்ஆர்கே விஜயபாஸ்கருக்கும் சேருது. இப்போ ஆட்சி முடிந்த பிறகு எம்ஆர்கே விஜயபாஸ்கர் ஒரு கைத்தறி பவர்லூம் மிஷின் போடணும். இதுக்கு அவருக்கு ஒரு 20 ஏக்கரா நிலம் வேணும். 20 ஏக்கரா நிலம் தேடுகிற பொழுது பிரகாஷ்ட 20 ஏக்கரா நிலம் இருக்குது. ஒரு 100 கோடி ரூபாய் பெருமானமாக உள்ள ஒரு 20 ஏக்கரா நிலம் இருக்குது. அந்த நிலத்தை கேட்குறாரு, அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். பிரகாஷுக்கு அவருக்கு அது சண்டை. என்னை வச்சு தான் நீ சம்பாரிச்ச, இத்தனை கோடி ரூபா உன்னால் எப்படி 100 கோடி ரூபா எப்படி உன்னால் சம்பாதிக்க முடியும்? எல்லாமே போலி உதிரி பாகங்கள். எல்லா 5 வருட காலம் பல கோடி ரூபாய் டெண்டர், பல கோடி ரூபாய் அரசுக்கான தேவையான பர்ச்சேசிங் ஆர்டர், இதெல்லாம் கொடுக்கப்பட்டது காலம் அந்த காலம்தான். அதில் சம்பாதிச்ச பணம் தானே. நீ எனக்கு அந்த நிலத்தை கொடுன்னு கேட்குறாரு. இதுக்கு இந்த பிரிதிவிராஜ் அவருக்கு பிரகாஷுடைய சகல மகன், இப்படி பல பேர் அமைச்சருக்கு உதவியாக இருக்காங்க. உதவியாக இருந்து இவரை கடத்தி கொண்டு போகிறாங்க. யார? பிரகாஷை கடத்தி கொண்டு போய் அடைத்து வைத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுகிற பொழுது இந்த சொத்தை இவர் மகள் சோபாவுக்கு இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சு சீதனமாக கொடுத்துட்டார். அதாவது இனாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் மகளுக்கு. அப்போது இவர்கிட்ட அந்த இடத்தை எழுதி வாங்க முடியாது. சொத்து யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு? மகட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போது இவரை அடி உதை மிதி அடைத்து வைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறார். விடுவிக்கப்பட்ட பிறகு மகளையும் மனைவியும் அடுத்து கடத்துகிறாங்க. கடத்தி கொண்டு போய் அந்த நிலத்தை சென்னையில் வச்சு எழுதி வாங்குறாங்க. இப்படி எழுதி வாங்குகிற பொழுது மகள் பெயரில் 85 லட்ச ரூபா இந்த இடத்துக்கான கிரயமாக அந்த அம்மா அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அக்கௌண்ட்டில் போட்டுட்டு லீகலாக அந்த அம்மா அக்கௌண்ட்டில் போட்டு நிலம் கிரயம் வாங்கிய பிறகு திருப்பி அந்த பணத்தை எடுக்கப்படுகிறது. பணத்தை மறுபடியும் எடுத்துடுறாங்க. அது கொடுத்த மாதிரி எடுத்துடுறாங்க. இந்த 100 கோடி ரூபாய் இடம் முழுமையாக எம்ஆர்கே விஜயபாஸ்கருடைய பினாமியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. பணமும் வந்து விடுகிறது. மகள் மனைவி 2 பேருமே கடத்தப்பட்டு 4 நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டு சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இவரும் விடுவிக்கப்படுகிறார். கரூர் லோக்கல் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறார். டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாரு, எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாரு. மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் உட்பட யாருமே இந்த புகாரை வாங்கலை. காவல்துறை அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. காவல்துறையை தாண்டி பத்திரப்பதிவுத்துறையில் அமைச்சர் எதை சொல்லுகிறாரோ முன்னாள் அமைச்சர் அதன்படி வேலை நடக்குது. அப்போ இவருக்கு இதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இவர் எங்கே வராரு? சென்னை ஹைகோர்ட்டுக்கு வராரு. சென்னை ஹைகோர்ட்டுக்கு உயர்நீதிமன்றத்திற்கு வந்து என்னுடைய நிலம் என்னுடைய மகள் பெயரில் மாற்றப்பட்டு மகள் கடத்தப்பட்டு மனைவி கடத்தப்பட்டு நான் கடத்தப்பட்டு ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து உதைத்து உடம்புல பல இடங்களில் காயம். காவல்துறையில் போய் புகார் கொடுத்தா காவல்துறை புகாரை விசாரிக்க மறுக்கிறார்கள். புகாரை வாங்க மாட்டேங்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கணும். ஹைகோர்ட்டுக்கு வராது. ஹைகோர்ட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த செய்தி உலகம் பூரா போகுது. அதுவரை கரூர் இருக்கக்கூடிய காவல்துறை, கரூர் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை, எல்லா துறைகளுமே விஜயபாஸ்கருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. சார், இப்போ இந்த விஷயத்தில் ஒரு காவல் ஆய்வாளர் உள்ள சிக்கிக்கிறதெல்லாம் எந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி சிக்கிக்கிறாங்களா, இல்லை வேற ஏதாவது உள்ள விஷயங்கள் ஏதாவது நடக்குதா, எப்படி சார் அது? இல்லை வேற ஏதாவதுனா, அதாவது இவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரதிபலன்கள் கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். அதுதான், வேற என்ன. அவரு இன்ஸ்பெக்டரு இவர் அமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் எஸ்பிகிட்ட சொல்லி அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு கொடுத்துருப்பாரு. அவர் எஸ்ஐயாக இருந்தவர் இன்ஸ்பெக்டர் ஆக்கியிருப்பார். அவர் ஊழல் செய்வதற்கு உதவியாக இருந்திருப்பார். அவர் ஏதாவது லஞ்சம் வாங்கி மாட்டியிருப்பார். எஸ்பிகிட்ட சொல்லி காப்பாற்றிருப்பார். அதனால தான் அவர் வர்றாரு. எல்லாமே சட்டத்தை மீறுவதற்கு, ஜனநாயகத்தை மீறுவதற்கு நீங்கள்
கூட்டு சேருவது தான் இப்போ நடக்கிற லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. அதில் இந்த ஆய்வாளர் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி இருப்பார், இவருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி இருப்பார். இதுதான். அப்போது ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிற ஒருவர் ஒரு வாரம் கடத்தி வைத்து அடைத்து வைக்கப்படுகிறார்னா காவல்துறை உதவியோடு தான் கடத்தப்படுகிறார். காவல்துறையில் பாதி பேர் இப்போ சஸ்பெண்ட் பண்ணணும், பாதி பேரை பணியிலிருந்து விடுவிக்கணும். இந்த அரசாங்கம் செய்யாது. 2 திமுக அதிமுக 2 அரசுகளும் ஒரு எழுத்தா வித்தியாசம். இது திமுக, அது அதிமுக. 2 பேரும் ஒரே கொள்ளை தான். 2 அரசுகளையும் தொடை தெரியணும். அப்போ தான் இந்த நாடு உருப்படும். 1991லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் மேலேயே இந்த மாதிரி நில மோசடி மாதிரியான விமர்சனங்கள்லாம் நிறையா இருக்குது. அவங்க பார்த்தாலே வந்து அந்த இடத்த வாங்கு, அந்த வீட்டை வாங்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரியான ஸ்டைலில் தான் அவருடைய அமைச்சரவையில் இருந்தவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களோ? இல்லை, ஜெயலலிதாவை அப்படி சொல்ல முடியாது. சசிகலா. ஓகே, சசிகலா தான். சசிகலா எந்த நிலத்தை பார்த்தாலும் கரை பண்ணிடுவார். உதாரணத்துக்கு கங்கை அமரனுடைய பண்ணை வீடெல்லாம் அப்படி தான் பறிக்கப்பட்டது. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இங்கே யாருக்கும் அரசியலே தெரியாது. ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் பூரா அரசு கொடுக்குற விளம்பரத்தை வாங்குகிற பத்திரிகையாக தான் இருக்குது. தினத்தந்தி அது 1000 கோடி ரூபாய்க்கு அரசு விளம்பரம் கொடுக்கப்படுகிறது ஒரு ஆட்சியில் 5 வருஷத்தில் 1000 கோடிக்கு. இதனால் எந்த குற்றம் செஞ்சாலும் நீங்கள் எந்த பத்திரிக்கையும் செய்தியை ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரும் போட மாட்டோம். இதுதான் ஆதித்தனார் காலத்திலிருந்து இதுதான் நடக்குது. காயாமொழி ஆதித்தனார் காலத்திலிருந்து, கேரளாவிலிருந்து வந்த நம்பியுதிரி தினமலர் பத்திரிகையிலிருந்து, ராஜஸ்தானிலிருந்து பிழைக்க வந்த தினமணி கோயங்கா காலத்திலிருந்து இதுதான் நடக்குது. இதை யார் கேட்பது? தமிழனுக்குன்ற எந்த அதிகார மையமோ அரசியலோ இல்லை. எவ்வாறு விஜயபாஸ்கர் யாரை வேண்டுமானாலும் கடத்துவார். அதுக்கு உறுதுணையாக ரெஜிஸ்ட்ரார் இருப்பார், காவல்துறை ஆய்வாளர் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. கரூரில் எந்த நடவடிக்கை எடுக்காமல் தான் அவர் எங்கே வராரு? உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்ட பிறகு தான் உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு எஸ்பி கேட்குது, என்னப்பா நடக்குதுன்னு. நீங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி குளத்தூரில் இருக்கார் பாண்டியராஜன். அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வழக்க அத்தனையும் ஊற்றி மூடினவர். இப்போ அரசை காப்பாற்றுவதும் அரசாங்கத்தில் இருக்கிற குற்றவாளிகளை காப்பாற்றுவதும் காவல்துறைக்கே வேலை. அப்போ யார் மக்களை காப்பாற்றுறது? எம்ஆர்கே விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்கே விஜயபாஸ்கர் காவல்துறை தன் மீது நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா பல விஷயங்கள் இப்படி தான் செஞ்சார். அதனால் திமுக பார்த்துட்டு தான் இருக்கும், யார் காலத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, யார் நடவடிக்கை எடுப்பதே இல்லை. உயர்நீதிமன்றத்திற்கு போன பிறகு செய்தியெல்லாம் மீடியாவில் வெளியே வருது. வெளியே வந்த பிறகு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நீங்கள் பிரேமா கடத்தப்பட்டு ஒரு பெண் ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாருன்னா நீங்கள் ஒரே நாளில் அந்த அம்மா கொண்டு வந்து கரை பண்ணியிருக்க முடியாது. அந்த அம்மா மறுத்து இருக்கும். அந்த அம்மாவுக்கு அடி உதை கொடுக்கப்பட்டிருக்கும். இவருக்கு நிறைய அடி உதை. யாருக்கு? பிரகாஷுக்கு. உடம்பு பூரா தழும்பா இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் அந்த பெண்களுக்கும். பெண்கள் அச்சப்பட்டு தான் உயிர் தப்பிச்சா போதும், நிலம் வேண்டாம், இடம் வேண்டாம் தான் கரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு அமைச்சர் என்பவர் நீங்கள் அந்த காலத்தில் ராஜா காலத்தில் கூட இவ்வளவு அராஜகம் பண்ணக்கூடிய அமைச்சர் இருந்திருக்க மாட்டான். அன்னைக்கு நேராக ராஜாட்ட போய் புகார் சொன்னால் மந்திரி தலை சிறை சேதம் பண்ணப்படும். ஆனால் இன்றைக்கி மந்திரி ராஜாக்கள் எல்லாமே மக்களுடைய நிலத்தை இன்றைக்கி அபகரிக்கக்கூடிய நிலைமை தான் வந்திருக்கு. ரெண்டு பேரையும் ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டதுக்கான வழக்கே பதிவாகலை. நில மோசடி வழக்கு தான் பதிவாகி இப்போ சிபிசிஐடிக்கு போய் சிபிசிஐடி அவர் திருவனந்தபுரத்தில் போய் பிடிச்சிருக்கு. ஆமாம், திருவனந்தபுரத்தில் 1.5 மாத காலம் தலைமறைவாக இருக்கார். இப்போ அதற்கு முன்பு சிபிசிஐடி போவதற்கு முன்பு கரூரில் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டில் தான் இருந்திருக்கார். அந்த பண்ணை வீட்டை கொண்டு போய் பிரகாஷே காமிச்சிருக்காரு, இந்த வீட்டில் இருக்காரு பிடிங்கன்னு. கரூர் காவல்துறை பிடிக்கவே இல்லை. ஏன்? கரூர் காவல்துறைக்கு நீங்கள் எம்ஆர்கே விஜயபாஸ்கர் கனமாக கவனித்திருப்பார். அதனுடைய விளைவு தான் காமிச்சு கூட பிடிக்கல. உயர்நீதிமன்றத்திற்கு வந்த பிறகு உயர்நீதிமன்றம் எச்சரித்த பிறகு தான் சிபிசிஐடிக்கு போய் இந்த காவல்துறை பிடிக்காதுன்னு உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு தெரியுது. இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. பிரகாஷ் தாக்கப்பட்டிருக்கார், அடிக்கப்பட்டிருக்கார், உதைக்கப்பட்டிருக்கார், அடைத்து வைக்கப்பட்டிருக்கார். அதே போல் பிரகாஷுடைய மனைவி, மகள். ஏன்னா அந்த அம்மாவுக்கு இவர் தான செட்டில்மெண்ட் எழுதி வச்சிட்டார். அதனால்
அந்த அம்மா கரையம் பண்ணாத செல்லு தெரிந்த பிறகு தான் அந்த அம்மா கடத்தப்பட்டு அந்த அம்மா பேரில் பணம் போட்டு அந்த பணத்தையும் திருப்பி வசூல் செய்து அத்தனையும் சட்டத்துக்கு புறம்பாக தான் நடந்திருக்கு. இவர் மீண்டும் அமைச்சராவார். அதுதான் பெரிய விஷயம். இப்போ அவர் தான் மாவட்ட செயலாளர். எடப்பாடி அவர் மாவட்ட செயலாளர் எடுக்கவே இல்லையே. இப்போ அவர் தான் மாவட்ட செயலாளர். அடுத்த 2020 அவர் தான் மந்திரி. மக்கள் ஓட்டு போட்டுருவான். மக்களை ஓட்டு போட்டுருவான். அபரிமிதமான வாக்குகள் ஜெயிப்பார். இப்படியெல்லாம் கடத்தினா தான் மக்கள் ஓட்டு போடுவான். அப்போ கேஸில் சரியானபடி தீர்ப்பு வராது அப்படிங்கிறது எதுவும் சொல்கிறீங்களா மறைமுகமா? தீர்ப்புக்கே போகாது. நீதிமன்றத்துக்கே போகாது. காவல்துறை கொண்டு கைது நடவடிக்கை வரைக்கும் வந்திருக்கு. கைது நடவடிக்கை வந்தால் பெயில் வெளியே வந்துடுவார். அவ்வளோதான். தண்டனை கிடைக்காது. தண்டனை கிடைச்சா தானே 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் இருப்பார். காவல்துறை 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுக்க முடியுமா? யார் தண்டனை கொடுப்பது? யார்? நீதிமன்றத்துக்கு ஆவணங்கள்லாம் கொண்டு கொடுக்கணும்ல. இவர் குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கான ஆவணங்களை கொடுக்கணும்ல. போலீஸ் கொடுக்காது. போலீஸே கொடுக்காது. போலீஸை நீங்கள் இப்போ பிருத்திவிராஜ் ஆதரவாளராக இருப்பதை போல காவல்துறை சில கருப்பு ஆடுகள் இருக்கும். முதலமைச்சர் சொன்னார்ல, சில கருப்பு ஆடுகள் கள்ளக்குறிச்சி மேட வரும்போது சொன்னார்ல, சில கருப்பு ஆடுகள் களை எடுத்து ஆகணும்னார்ல. அந்த கருப்பு ஆடுகள் விஜயபாஸ்கரோட கையூட்டை வாங்கி கொண்டு அந்த வழக்கை நடத்தாது. நீதிமன்றமாக போய் குற்றவாளி பிடிக்கும், ஜட்ஜாக போய் தேடி பிடிப்பார் அக்யூஸ்டை. செய்ய வேண்டியது யார்? காவல்துறை செய்யாது. இதான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு எல்லா ப்ராடுக்கும் உடந்தையாக இருந்திருக்காரு. யூனிஃபார்ம் போட்டு இருந்திருக்காரு. இந்த கடத்தலுக்கு 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிப்புக்கு இந்த காவல்துறை ஆய்வாளரே உடந்தை. நல்ல அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நாணயமான நேர்மையான நீங்கள் ஈஸ்வரமூர்த்தி இருந்தார், பொன்மாணிக்கவேல் இருந்தார், ராமானுஜம் இருந்தார். 3 பேரும் நேர்மையான அதிகாரி. அவருக்கு வேலை பார்க்க முடியல. இந்த 3 பேரும் வேலையே பார்க்க முடியல. இப்போ இருக்கிற அருண் IPS, செந்தில் வேலன் IG, டேவிட்சன் ஆசீர்வாதம், 3 பேரை திமுக தான் பழி வாங்குது. திமுக வேற ஆள் இல்லாமல் 3 பேரையும் கொடுத்து அதே சீட்டில் அமர வைக்குது. இப்போ இந்த விஷயத்துக்கு முன்னாடி திமுக ஏதாவது இருக்கா? விஜயபாஸ்கர் வழக்குக்கு பின்னாடி திமுக கிடையாது, அதிமுக தான். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய எல்லா தொடர்பும் அதிமுக ஆட்கள் இருக்காங்க பின்னணியில். அதிமுக இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அவர் கட்சியில் நீக்கி இருக்கணுமா இல்லையா? அமைச்சரவை இது மாவட்ட செயலர் வந்து நீக்கி இருக்கணும். அப்போ அவர் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் 2-3 ஆர்ப்பாட்டம் நடக்குது. கள்ளக்குறிச்சி ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அவர் கலந்துக்கவே இல்லை. இருந்தாலும் இது போன்ற மோசடிக்காரர்கள் தேவை. எதுக்கு? கட்சி நடத்துறதுக்கு. இது போன்ற கடத்தல்காரர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கணும், தேவை. மாவட்ட செயலாளர்கள் பூராம எப்படி இருக்கான்? இப்படி தான் இருக்கான். அப்போ இதுதான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்தை தான் இந்த மக்கள் என்ன பண்றான்? விக்கிரவாண்டியில் 20,000 வாங்கிட்டு ஓட்டு போடுறான். ஒரு ஓட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு. அதே போல இப்போ 26 தேர்தல் வந்தால் கரூர் தொகுதியில் விஜயபாஸ்கர் அபரிமிதமான வாக்கு வாங்கி MLA ஆவார். கரூருக்கு இவர் தான் அமைச்சர். கடத்தினா தான் அதிக வாக்கு கொடுப்பாங்க மக்கள். குடும்பத்தோடு கடத்துறாரு. பிரகாஷை கடத்துறாரு. பிரகாஷ் பேரில் சொத்து இல்லைன்னுனையும் மகளை, பிரகாஷுடைய மகளையும் மனைவியும் கடத்துகிறார். இப்படி கடத்துகிறவர் தான் கரூருடைய மாண்புமிகு அமைச்சர். இதுதான் அதிமுக. கிட்டத்தட்ட வந்து செந்தில் பாலாஜியும் கரூர், இவரும் கரூர், ஏதோ ஒரு இடத்துல வந்து சந்திக்கிற மாதிரியே இருக்கு. அவருமே ஒரு வழக்கில் இப்போ மாட்டியிருக்காரு. இப்போ இவருமே இந்த வழக்கில் மாட்டியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல இந்த ஒரு விஷயம் ஒத்து போற மாதிரி இருக்கு. ஆமாம், கரூர் வந்து ஒரு வளமான பகுதி. எவனை கடத்தினாலும் காசு கிடைக்கும், மண்ணை கடத்தினாலும் காசு கிடைக்கும். கரூரில் தான் நீங்கள் காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுன ஆறு. இப்போ கரை பூரா மணலாக இருக்குது, எல்லாம் பணக்கட்டாக கிடக்கு. கரூர்லேருந்து ஒரு நாளைக்கு 1000 லாரிகள் எங்கே போகுது? கேரளா போகுது. 1000 லாரி கர்நாடகா போகுது. 2000 லாரி ஒரு நாளைக்கு ஒரு 20 கோடி ரூபா வருது. ஒரு லாரி ஒரு 3 யூனிட்டு ஒரு 15,000 ரூபா. கேரளா போனால் 3 மடங்கு விலை, கர்நாடகா போனால் 3 மடங்கு விலை. ஒரு லோடு 50,000 ரூபா. அப்போது 2000 லாரி போகுது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும். 2000 × 50,000 ரூபா, கோடிகள் கொட்டுது. இதுதான் கரூரில் அரசியல். சரி, இந்த வழக்கில் வந்து CBCID தான் வந்து விசாரிச்சிருக்காங்க. இப்போ வந்து நார்மலாகவே அதிமுகவை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா பழைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் செஞ்ச ஒரு தவறுகளை அவங்க செஞ்ச விஷயங்கள் மூலயமா டார்கெட் பண்ணி பாஜக வந்து தாக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த CBI விசாரணை, இதற்கு பின்னாடி பாஜக அந்த மாதிரியான எதுவும் விஷயங்கள் இருக்கா இந்த MR விஜயபாஸ்கர் விஷயத்தில்? இல்லை, இப்போ திமுகவில் எப்படி பாஜக வரும்? இந்த வழக்கம் மூலியமா ADMK வந்து டார்கெட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள்
ஆமாம் 100 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காரு. அதனால் 100 கோடி ரூபாய் ஏமாத்தினதை லீகலாக அங்கீகரிக்கணும் திமுக. நீங்கள் இன்னும் பல இடங்களில் கொள்ளையடிச்சுங்க, பல இடங்களில் கொள்ளையடிச்சுங்க, நாங்கள் பார்த்துட்ருக்கோம், இப்படி தான் அங்கீகரிக்கணும். சார் இந்த வழக்கில் எப்படி சார் காவல்துறையினர் வந்து சிக்கிறாங்க? காவல்துறை எல்லா குற்றவாளி கூடயும் உடந்தையாக இருக்காங்க. இந்த வழக்கிலையும் எல்லா வழக்கிலையும் காவல்துறை தான் குற்றவாளி. காவல்துறையை நம்பி குற்றம் பண்ணலாம். தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு காடுகளை நம்பி குற்றம் பண்ணலாம். இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறையில். இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பார், கருப்பு ஆடு இருக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.